நாங்குநேரியில் 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்த படுகொலை தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன். ஜான் என்கிற ஒரு தலித் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு அந்த பகுதியிலே நின்று கொண்டிருந்த வட இந்தியர் ஒருவரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மற்றும் நாடார் சமூகத்தை சார்ந்த சிலரும், யாதவர் கோனார் சமூகத்தை சார்ந்த சிலரும் படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். படுகொலையான ஜான் குடும்பத்தினர் அவருடைய தாய் மற்றும் மனைவி, பிள்ளைகள் அனைவரையும் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. 2,65,000 ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. அதேபோல வட இந்திய இளைஞரின் குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கினோம். இதன் பின்னணியில் சில சமூக விரோத கும்பல் ஈடுபட்டுள்ளனர். சில இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்களை தூண்டியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பினர். 1 கிலோமீட்டர் சுற்றளவு 1 கிலோமீட்டர் பரப்பளவில் 3 மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன. அந்த கடைகள் 3ஐயும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை. அது மட்டுமில்லாமல் ரேஷன் கடை தனியாக தங்களுக்கு வேண்டும் என்று நாடார் சமூகத்து மக்கள் கோரிக்கை எழுப்பினார்கள். அந்த பகுதியிலே ஒரு காவல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும். இது 40-50 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற கோரிக்கையையும் மக்கள் எழுப்பினார்கள். தமிழ்நாடு அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல சிவகங்கையிலும் ஒரு கிராமத்தில், இடைக்காட்டூர் என்கிற கிராமத்தில் புகுந்து ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதை கண்டும் காணாமல் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டு வருவதுதான் காரணம். தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக பெண்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கிறது. ஆனாலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். காங்கிரஸ் கேட்டுக்கிட்டபடி கூட்டணி அந்த எண்ணிக்கை அதிகமாக படுத்திருக்காங்க. இப்போ நீங்களும் இரட்டை இலக்கத்தில் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு சாதகமான பதில் வரும்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே கூறினேன், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடரும், வெளியேற வாய்ப்பில்லை என்று கூறினேன். அது இன்றைக்கு உறுதியாகி இருக்கிறது. அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரவர் வலிமைக்கு ஏற்ப கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவது வழக்கம். எங்களால் எங்கள் வலிமைக்கு ஏற்ப என்ன இயலுமோ அதை கேட்டு பெறுவோம். எத்தனை இடங்கள் என்பது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தெரியும். இப்படி எல்லா கட்சியும் அதிகமாக சீட்டு கேட்கறதுக்கு காரணமே தாவேக்காடி ஒரு கட்சி வந்த பிறகுதான் திமுகவை இப்படி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு கட்சி தோன்றுவதற்கு முன்னரே நாங்கள் இந்த கோரிக்கைகளை எழுப்பியிருக்கிறோம். அதிமுகவோடும் பேசியிருக்கிறோம், திமுகவோடும் பேசியிருக்கிறோம். 2011 எங்களுக்கு இரட்டை இலக்கம் ஒதுக்கப்பட்டது. 12 இடங்கள் ஒதுக்கப்பட்டு பிறகு கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றன என்கிற அழுத்தத்தால் 10 இடமாக அது குறைக்கப்பட்டது. இரட்டை இலக்கம் என்பது எங்களுக்கு ஏற்கனவே 2011 வழங்கப்பட்ட ஒன்றுதான். அதேபோல் 2006 பாண்டிச்சேரியில் 1 இடம், தமிழ்நாட்டில் 9 இடம் என்று 10 இடம் அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போதெல்லாம் தாவேகா என்கிற ஒரு கட்சியே கிடையாது. இது அவர்களாக செய்து கொள்கிற கற்பனை.
காங்கிரஸ் உடனே நாங்குநேரியில் 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்த படுகொலை தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன். ஜான் என்கிற ஒரு தலித் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு அந்த பகுதியிலே நின்று கொண்டிருந்த வட இந்தியர் ஒருவரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மற்றும் நாடார் சமூகத்தை சார்ந்த சிலரும், யாதவர் கோனார் சமூகத்தை சார்ந்த சிலரும் படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். படுகொலையான ஜான் குடும்பத்தினர் அவருடைய தாய் மற்றும் மனைவி, பிள்ளைகள் அனைவரையும் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. 2,65,000 ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. அதேபோல வட இந்திய இளைஞரின் குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கினோம். இதன் பின்னணியில் சில சமூக விரோத கும்பல் ஈடுபட்டுள்ளனர். சில இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்களை தூண்டியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பினர். 1 கிலோமீட்டர் சுற்றளவு 1 கிலோமீட்டர் பரப்பளவில் 3 மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன. அந்த கடைகள் 3ஐயும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை. அது மட்டுமில்லாமல் ரேஷன் கடை தனியாக தங்களுக்கு வேண்டும் என்று நாடார் சமூகத்து மக்கள் கோரிக்கை எழுப்பினார்கள். அந்த பகுதியிலே ஒரு காவல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும். இது 40-50 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற கோரிக்கையையும் மக்கள் எழுப்பினார்கள். தமிழ்நாடு அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல சிவகங்கையிலும் ஒரு கிராமத்தில், இடைக்காட்டூர் என்கிற கிராமத்தில் புகுந்து ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதை கண்டும் காணாமல் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டு வருவதுதான் காரணம். தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக பெண்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்களா சார்? சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கிறது. ஆனாலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். காங்கிரஸ் கேட்டுக்கிட்டபடி கூட்டணி அந்த எண்ணிக்கை அதிகமாக படுத்திருக்காங்க. இப்போ நீங்களும் இரட்டை இலக்கத்தில் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு சாதகமான பதில் வரும்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே கூறினேன், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடரும், வெளியேற வாய்ப்பில்லை என்று கூறினேன். அது இன்றைக்கு உறுதியாகி இருக்கிறது. அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரவர் வலிமைக்கேற்ப கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவது வழக்கம். எங்களால் எங்கள் வலிமைக்கு ஏற்ப என்ன இயலுமோ அதை கேட்டு பெறுவோம். எத்தனை இடங்கள் என்பது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தெரியும். இப்படி எல்லா கட்சியும் அதிகமாக சீட்டு கேட்கறதுக்கு காரணமே தாவேக்கா தான். தாவேக்காடி ஒரு கட்சி வந்த பிறகுதான் திமுகவை இழுத்து இப்படி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு கட்சி தோன்றுவதற்கு முன்னரே நாங்கள் இந்த கோரிக்கைகளை எழுப்பியிருக்கிறோம். அதிமுகவோடும் பேசியிருக்கிறோம், திமுகவோடும் பேசியிருக்கிறோம். 2011 எங்களுக்கு இரட்டை இலக்கம் ஒதுக்கப்பட்டது. 12 இடங்கள் ஒதுக்கப்பட்டு பிறகு கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றன என்கிற அழுத்தத்தால் 10 இடமாக அது குறைக்கப்பட்டது. இரட்டை இலக்கம் என்பது எங்களுக்கு ஏற்கனவே 2011 வழங்கப்பட்ட ஒன்றுதான். அதேபோல் 2006 பாண்டிச்சேரியில் 1 இடம், தமிழ்நாட்டில் 9 இடம் என்று 10 இடம் அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போதெல்லாம் தாவேகா என்கிற ஒரு கட்சியே கிடையாது. இது அவர்களாக செய்து கொள்கிற கற்பனை.